இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை முதலில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தற்பெருமை. எனவே இந்த தலைப்பை எவ்வித சமரசமும் செய்யாமல் விவிலியம் இந்த தற்பெருமையை குறித்து என்ன பேசுகிறது என்பதை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ எந்த சமரசமும் இறை வார்த்தையில் கிடையாது, சரிங்களா? கொஞ்சம் முதல் நாள் மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமாக கொண்டாட வந்திருப்பீங்க. ஆனாலும் இறை வார்த்தை சில நேரங்களில் உள்ளத்தை ஊடுருவி பாயத்தான் செய்யும். எனவே தான் நான் முதல்ல சொல்லிக் கொள்கிறேன், எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்த இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாய் திருச்சபையானது 7 தலையாய பாவங்கள் என்று 7 பாவங்களை குறிப்பிடுகின்றன. இந்த 7 தலையாய பாவங்கள் எப்படி வந்தது? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சுருக்கமாக அந்த வரலாறை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த தலையாய பாவங்கள் 7 குறித்து முதல்ல யார் பேசுகிறார் என்றால் திருத்தந்தை முதலாம் கிரகோரி. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த திருத்தந்தை தான் இந்த 7 தலையாய பாவங்களை குறித்து பேசுகிறார். 7ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்டு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித தாமஸ் அக்வினாஸ், ரைட், நம்முடைய திருச்சபையில மிக முக்கியமான இறையியலாளர்களுள் ஒருவர் இந்த தாமஸ் அக்வினாஸ். இவர்தான் இந்த 7 தலையாய பாவங்களை குறித்து விளக்கமான விஷயங்களை நமக்கு எழுதுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த போதனைகள் எல்லாமே இன்று வரை தாய் திருச்சபையில் நிலைத்திருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட இந்த 7 தலையாய பாவங்களில் முதல் பாவம் தான் என்ன பாவம்? தற்பெருமை, இல்லை என்றால் பெருமை, ஆங்கிலத்தில் பிரைட் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்க, இந்த நாள் முழுவதும் இந்த திருவிழா நாட்கள்ல இந்த தலையாய பாவங்களை குறித்து தான் நீங்க சிந்திக்க போறீங்க. அப்படி தரப்பட்டிருக்கிற அந்த தலையாய பாவங்களில் கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிக்கணும். பாவங்கள் நிறைய இருக்குது. அந்த பாவங்கள்ல 7 பாவங்களை மிக முக்கியமான பாவங்களாக தாய் திருச்சபை தேர்ந்தெடுத்து தருகிறது. அப்படி தரப்படுகிற முக்கியமான பாவங்களில் முதல் பாவம் தற்பெருமை. இங்க இதுதான் கவனிக்கணும். ஆனால் இந்த தற்பெருமை என்பது நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய மிக சாதாரணமான விஷயம். அதுதான் கோடிட்டு காட்டக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். தலையாய பாவம் 7. அந்த தலையாய பாவங்களில் மூத்த பாவம், முதன்மை பாவம் தற்பெருமை என்றால் கத்தோலிக்கர்களாகிய நமக்குள் மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்று இந்த தற்பெருமை. ரொம்ப தற்பெருமைக்குள்ள நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறோம். எனவே இன்றைக்கு அதனை குறித்து கொஞ்சம் ஆராய்வு. முதல்ல தற்பெருமைனா என்ன, முதல்ல அது தெரியணும். ஏன்னா தற்பெருமை பல வகைகளில் போய்கொண்டே இருக்கிறது. தற்பெருமைனா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முன்னாடி இருக்கிறவங்க தற்பெருமைனா என்னது? தன்னை பெருமையாக பேசுவது ஒன்று. வேற நான் என்கிற அகங்காரத்தோடு இருப்பது, வெரி குட். அப்புறம் ஆணவம், ஆணவத்தோடு பேசுவது. வேற ஏதாவது விளக்கம் இருக்குதா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்குள்ள அதுக்குள்ள தானே உழண்டுகிட்டே கிடக்கிறோம், என்னையும் சேர்த்தான். அதுக்குள்ளே குளிர் காஞ்சிட்டு இருக்கிற ஆட்கள் தான். வேற ஏதாவது விளக்கம் இருக்குதா? ரைட். இந்த தற்பெருமை குறித்த விளக்கம் இப்படி போகிறது. 2 விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். தற்பெருமைனா என்ன நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கான விளக்கம் நிறைய இருந்தாலும் அதனை சுருக்கமாக இந்த 2 விஷயங்கள்ல சொல்லலாம். ஒன்று, செய்ததை அல்லது இருப்பதை அளவுக்கு அதிகமாக சுயநலத்தோடு ஏற்றி பேசுவது. ரைட், கொஞ்சம் உள்வாங்கிக்காங்க. ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, அதை என்ன செய்யறது அப்படின்னா அப்படியே பில்டப் பண்ணி பேசுறது. செஞ்சதை மட்டும் பேச மாட்டீங்க, அதோடு சேர்த்து செய்யாததையும் இணைத்து கொண்டு 1 மடங்கள்ல 2 மடங்கள்ல பல மடங்குகள் ஏற்றி பேசுறீங்க. பாத்தீங்களா? இதற்கு பெயர் தான் தற்பெருமை.
இது செய்ததை. இருப்பதை, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லாம அதையும் ஏற்றி பேசுவதற்கு பெயர் தான் தற்பெருமை. இது முதல் டெஃபினிஷன். அல்லது அப்படின்னு போட்டுட்டு ரெண்டாவது டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இல்லாததை செய்யாததை செய்தது போன்று ஏற்றி பெருமை எடுத்து பேசுவது. நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா வெளியே போய் சீனை போடுறது நீங்க தான் எல்லாவற்றையும் சாதித்தது போல. உங்கள்கிட்ட அது இருக்கவே இருக்காது, ஆனால் இருப்பதை போல வெளியே போய் தம்பட்டம் அடிப்பது. இதற்கு பெயர் தான் தற்பெருமை என்று சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நான் ஏன் அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஏன்னா உங்க அனுபவத்திலிருந்து சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் அனுபவத்தை சொன்னா சாமியார்னால ரொம்ப ஜாலியா கேட்பீங்க, ரைட்? ஏன் அனுபவத்திலிருந்து சொல்றேனே, உதாரணமே மறைவுரை வச்சுட்டு நான் போறேன். நானும் செஞ்சிருக்கிறேன். நான் ஏதோ செய்யாம இங்க வந்துட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. நானும் தற்பெருமையில் நிறைய நாட்கள் பேசி இருக்கிறேன். சில நேரங்களில் என்னை மறந்தும் பேசி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்ப நான் மறைவுரை வச்சுட்டு போயாச்சு. போன உடனே மேபி எங்க அம்மா அன்னைக்கு போன் அடிச்சு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். நான் வச்சுட்டு போகும்போது ஒரு 2 பேர் இடையில வந்து, ஃபாதர் உங்க பிரசங்கம் நீங்க சூப்பரா இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. 2 பேர். எங்க அம்மா எனக்கு போன் அடிச்சு கேட்பாங்க, தம்பி இன்னைக்கு எப்படி பிரசங்கம் வச்சு? அம்மா நான் பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு 30-40 பேருமா. வந்தது 2 பேர் தான், வந்தது 2 பேர் தான். ஆனா நான் அதுக்கு பில்டப் கொடுக்குறேன் பாருங்களேன். எம்மா 30-40 பேர் வந்து உங்க பிரசங்கம் சூப்பர் ஃபாதர் சூப்பர் ஃபாதர்னு கையை கொடுத்தாங்க ஃபாதர். உங்களை மாதிரி அடுத்த பிட்டு போடுறேன் பாருங்க. அடுத்த பிட்டு, உங்களை மாதிரி யாராவது பிரசங்கம் வைக்க முடியுமா ஃபாதர்? நீங்க சொன்ன பிரசங்கம் அப்படியே மண்டைக்குள்ள ஆழமா இறங்கிட்டு ஃபாதர். ஆனா இதெல்லாம் யாருமே சொல்லலை. 2 பேர் வந்து பிரசங்கம் நல்லா இருந்துச்சு ஃபாதர் சும்மா கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் பில்டப் பண்ணி பேசுறேன் பாத்தீங்களா? இதற்கு பெயர் தான் தற்பெருமை. இப்படிப்பட்ட தற்பெருமையோடு நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தற்பெருமை 2 வகைகள்ல வரும். எப்படி 2 வகை? பேச்சிலும் இருக்கும், செயலிலும் இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க ஒத்துக்குருவீங்க, இப்ப நான் சொல்ல போறதை நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. பேச்சில எப்படி வெளிப்படும் என்றால், நான் என்னை ஏற்றி பேசுவது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், தற்பெருமைனா என்னதுன்னா இருக்கிறத இன்னும் அதிகமா ஏத்தி பேசுறது, இல்லைனா இல்லாதத இருக்கிறது போல பேசுறது. இதான் தற்பெருமை என்றால். இது செயல்பாட்டு அளவில் எப்படி வரும்? அப்படின்னா என்னது? ஏண்ட இல்லாததை இருப்பது போன்று காட்டுவது. அப்படி என்ன செய்றீங்க நீங்க? தற்பெருமை என்பது சொல்லில் மட்டும் வெளிப்படாது, நம்முடைய செயல்பாடுகளிலும் வெளிப்படலாம். எப்படி வெளிப்படலாம்? எப்படி வெளிப்படலாம்? நீங்க போடுற மேக்கப் எல்லாம் தற்பெருமையின் செயல் வடிவங்கள். அப்படிதானே? நீங்க இருக்கிறத காட்டுறதுக்காக மேக்கப் போடுறீங்க இல்ல, இருப்பதை இன்னும் அதிகப்படுத்தி காட்டுவதற்காக. ஒரு டச்சப் போட்டா பரவாயில்ல, இதுல ஒரு டச்சப் போட்டா பரவாயில்ல, 10-15 டச்சப் போட்டீங்கன்னா தற்பெருமையின் செயல் வடிவம். மாற்று கருத்து இல்லை, புரிந்து கொள்ளுங்க, ரைட்? தற்பெருமை என்றால் வெறுமனே பேசுவது மட்டுமல்ல, அது செயலிலும் வெளிப்படும். இப்ப இந்த பசங்களை எடுத்துக்காங்களேன். பசங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வண்ட பைக்கை வாங்கிட்டு அப்படியே தெருவுக்குள்ள சீனை போடுவான். அவன் பேசல, ஆனால் அந்த பைக்கு அவனுக்கு சொந்தமானது அல்ல, இன்னொருத்தரிடம் வாங்கி கொண்டு அந்த பைக்கை தன்னுடைய பைக்கு போல வெளியே சீன் போடுவான் என்றால் அதுவும் தற்பெருமை. இன்னைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கியே. திருவிழா அன்னைக்கு பாருங்க, பேங்க்ல இருக்கிற நகையெல்லாம் கழுத்துக்கு வந்துடும், ரைட்? சிலவங்க கவரிங்க வாங்கி போடுவீங்க, சிலவங்க அடுத்தவங்ககிட்ட இரவல் வாங்கி தங்க நகை போடுவீங்க. அப்படின்னா இவையெல்லாம் எதற்காக வென்றால் இது ஒரு வகையான தற்பெருமை. ஏதோ தற்பெருமை என்றால் வாயில வீடு கட்டுவதல்ல, தற்பெருமை என்றால் வாயில கோபுரம் கட்டுவதல்ல. உங்களுடைய செயல்பாடுகளும் சில நேரங்களில் தற்பெருமைக்குரிய செயல்பாடுகளாக இப்படி பல்வேறு பரிமாணங்களாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதனாலதான் இந்த ஆடம்பர வாழ்க்கை என்பதும் தற்பெருமையின் செயல் வடிவம். இப்ப நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், தப்பா எடுக்காதீங்கன்னா. நான் அதெல்லாம் சொல்ல சமரசம் செய்து கொள்ள நான் விரும்பல. வெளியே பலூன் பறக்க விட்டீங்க எல்லாம் கொடியேற்றும் போது. எதுக்கு வெளியே ஏன் பலூன் பறக்க விட்டிய?
எதுக்கு பலூன்? கொடியேத்துற சந்தோஷம். இது எப்போ வந்துச்சு இந்த பழக்கம்? உன் மனசாட்சிக்கு விட்டுறேன். நான் இதில் கொஸ்டின்லாம் பண்ணலை. நான் இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். இது என்னுடைய ஃபேமஸான கோயில். ஏன்னா என்னுடைய பக்கத்தில் தான் எங்கள் பங்கு. எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவேன், தலை வெள்ளிக்கிழமை என் தாயோடு. நான் அப்பமெல்லாம் அந்த சோப்பு சேலை பார்த்ததே கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் வச்சுக்காங்க. நிறைய வாதங்கள் இருக்குது, நான் அதுக்குள்ளே போகலை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நான் விடுறேன், மனசாட்சிக்கு நான் விடுறேன், அவ்வளோதான். இந்த சிவப்பு கலர் சேலையை நாம் இன்றைக்கு எதற்காக கட்டுக்கிறோம்? இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே எழுப்புங்க. இது ரைட்டா தப்பா? நான் வரல. இது எதனுடைய அடையாளம்? நான் எதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக இவற்றை நான் செய்கிறேன்? என்னை நான் ஆடம்பரப்படுத்தி இந்த ஆலயத்திற்குள் வருகிற பொழுதோ, இல்லை என்றால் நான் ஆடம்பரமாக ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிற பொழுதோ, நான் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? கடன் வாங்கி என் வீட்டில் நான் மிகப்பெரிய டிவியை வாங்கி வைப்பேன் என்றால் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? பல கோடி கடன்ல நான் என் வீட்டை கட்டி முடிப்பேன் என்றால் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? இவையெல்லாம் தற்பெருமையின் அடையாளங்கள் என்னுடைய பார்வையில். மேபி நீங்க ரொம்ப பக்தியா கட்டியிருப்பீங்கன்னா வெல் அண்ட் குட். பக்தியா கட்டியிருப்பீங்கன்னா, இல்லை என்றால் அவங்க கட்டினாங்க இவங்க கட்டினாங்க எனவே நானும் கட்டிக்கொள்கிறேன், இப்படி கட்டுறதுனால உங்க வாழ்க்கை இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கிறது? கேள்வி கேளுங்க. அதுக்காக கெட்டாதவங்கலாம் அப்படி பெருமையா உட்கார்ந்துக்கிறாதியே. ரைட், அவங்க ஏதோ ஒரு மனநிலையில் கட்டியிருக்கிறாங்க. ஆனா கொஸ்டின் பண்ணுங்க, நான் தான் சொல்லவார். சோ தற்பெருமை என்பது சொல்லிலும் வெளிப்படலாம், செயலிலும் வெளிப்படலாம். ரைட், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஈகோ. இந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தை 5 வார்த்தைகளாக பரிமணிக்கிறது. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம்? ஈகோ, ஈகோயிஸ்ட், ஈகோடிஸ்ட், ஈகோ சென்ட்ரிக், ஈகோ மேனிக்கல். ஸோ இந்த இதுல சென்டர் வார்த்தை தான் ஈகோடிஸ்ட். அப்படின்னா எவன் ஒருவன் தன்னை பெருமைப்படுத்தி பேசுகிறானோ அவனுக்கு பெயர் ஈகோடிஸ்ட். ஏன்னா ஈகோடிஸ்ட் அவன் தன்னை பெருமையாகவே பேசுபவன். ஆனால் இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால் ஈகோ அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. எனவே அந்த லத்தீன் மொழிக்கு என்ன அர்த்தம் என்றால் நான் என்று அர்த்தம். ஆக இன்றைக்கு ஒருவன் இந்த ஈகோடிஸ்ட் தன்னை குறித்து தற்பெருமையாக பேசுவான் என்றால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நான் என்கிற அகங்காரத்திலிருந்து. நீ சொன்னதெல்லாம் சரிதான். நான் என்கிற ஆணவத்திலிருந்து தான் இந்த தற்பெருமைக்குரிய செயல்பாடுகள், தற்பெருமைக்குரிய பேச்சுகள் ஆரம்பிக்கும் என்றால் ஒரு அறிஞர் மிக அழகாக எழுதுகிறார், தற்பெருமையும் ஆணவமும் இரட்டை சகோதரர்கள். அவர் எழுதுகிறார், ஏன்னா தற்பெருமையும் ஆணவமும் இரட்டை சகோதரர்கள், அவர்கள் ஒரே தாயின் பிள்ளைகள். சோ யாருக்கெல்லாம் தற்பெருமை இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஆணவம் இருந்தே தீரும். யாருக்கெல்லாம் ஆணவம் இருக்கிறதோ அவர்கள் தற்பெருமையை பேசுவார்கள். ரைட், இந்த தற்பெருமையை யார் பேசுவார்? இந்த தற்பெருமை பேசுறவங்க எல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ள நான் சொல்ல போவதை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. யார் தற்பெருமை பேசுவான் என்றால் தன்னை அன்பு செய்யாதவன். எவன் ஒருவன் தன்னை முழுமையாக அன்பு செய்ய தெரியவில்லையோ, யார் ஒருவர் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, யார் ஒருவர் தன்னை மதிக்கவில்லையோ அவர்தான் தற்பெருமை பேசுவார். இப்ப நான் எனக்குள்ளதை வைத்து நான் நிறைவாக மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்றால் நான் அந்த பில்டப் பண்ணிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பில்டப் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன நான் அன்பு செய்யல, எனக்குரியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை நான் மதிக்கவில்லை என்றால்தான் அடுத்தவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தற்பெருமை பேசுவேன் என்றால், யாரெல்லாம் தற்பெருமை பேசி, உங்க லாங்குவேஜ்ல சொல்றேனே ரொம்ப அசிங்கமா இருக்கும், மன்னிச்சுக்காங்க, அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பதான் புரியும். தற்பெருமைனா புரியாது, பெருமை பீத்திட்டு இளையிறது. யாரெல்லாம் பெருமை பீத்திக்கிட்டு இளையிறீங்களோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னா தன்னை அன்பு செய்யாதவர்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தன்னை மதிக்காதவர்கள். ஒரு அறிஞர் எழுதுகிறார், தற்பெருமை பேசுபவன் ஒரு பிச்சைக்காரன். அவர் எழுதுகிறார், ஏன்னா
தற்பெருமை பேசுபவன் பிச்சைக்காரன். ஏனென்றால் அவன் பிச்சை எடுக்கிறான். என்ன பிச்சை? என்னை பாராட்டுங்கள். தற்பெருமை பேசுகிறவன் பிச்சைக்காரன், அவன் பிச்சை எடுக்கிறான், என்னை அன்பு செய்யுங்கள் என்று. ஆக மூன்றாவது விஷயம், தற்பெருமை பேசுகிறவன் ஒரு பிச்சைக்காரன். நான்காவது விஷயம், தற்பெருமை பேசுபவன் ஒரு நோயாளி. அது ஒரு நோய். எப்படி தலைவலி ஒரு நோயோ, எப்படி ஒரு காய்ச்சல் ஒரு நோயோ, தற்பெருமை பேசுவது என்பது ஒரு வகையான நோய். நல்ல மறுபடியும் விவிலியத்துக்குள்ள போய் சிந்திச்சு பாருங்க. முதல் பாவம், ஜென்ம பாவம் எப்படி தோன்றியது என்றால் அது இந்த தற்பெருமையினால் தான் தோன்றியது. நான் சொல்லல, இதனை ஒரு போயட் எழுதுகிறார். ஏன்னா ஒரு கவிஞர் ஒருவர், ஜான் மில்டன் அப்படிங்கிறவர், தி பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு போயம் எழுதுகிறார். அந்த போயத்துல அவர் இந்த ஆதாம் ஏவாள் எப்படி விண்ணகத்திலிருந்து, அந்த அற்புதமான தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்பதை அவர் விளக்குகிற பொழுது அவர் சொல்கிறார், இதற்கு அடிப்படையான காரணம் சாத்தான் அவர்களுக்குள்ளே தற்பெருமை என்கிற விதையை விதைத்தான். என்ன விதை? சாத்தான் போய் சொல்லுவான் ஆதாம்ட்டையும் ஏவாட்டையும், நீங்க கடவுளை போல ஆகலாம். இதுதான் தற்பெருமைக்கான முதல் விதை மனிதனிடம் விதைக்கப்படுகிறது. எனவே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, இருக்கிற நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க ஆடம்பரமாய் தற்பெருமையோடு வாழ்வதற்காக நம்மளும் கடவுளாக மாறிவிடலாம் என்று அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிறார்கள். அவர்களிடமிருந்து விண்ணகம் பறிக்கப்படுகிறது, நம்மிடமும் இருந்துதான். எனவே அவர் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில், அந்த கவிதையில், இந்த ஆதாமும் ஏவாளும் விண்ணகத்தை இழந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் தற்பெருமையை நோக்கி பயணம் செய்தார்கள். மறுபடியும் ஒரு அறிஞர் எழுதுகிறார், தற்பெருமை பேசுவது தற்கொலைக்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலைக்கு சமம். ரொம்ப ஷார்ட்டா ஒரு கதை சொல்றேன். ஏன்னா இந்த கதை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஏனென்றால் இந்த கதை மகாபாரதம் என்று சொல்லப்படுகிற இந்திய, அதெல்லாம் கட்டுக்கதை தான், ரைட்டுங்களா? அது கட்டுக்கதை, இதிகாசம், அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. அவங்க அப்படி பேசுவாங்க. அதுல வரக்கூடிய ஒரு கிளை கதை, ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அர்ஜுனன் யார் அப்படின்னா வில் வித்தையில் மிகச்சிறந்தவன். அந்த அர்ஜுனன் சொல்லிக் கொள்கிறான், நான் யாராவது ஒருவர் என் வில் வித்தையை யாராவது ஒருத்தர் குறைச்சி பேசினாங்க அப்படின்னா நான் ஒன்று அவர்களை கொல்வேன், இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை அவன் மேற்கொள்கிறான். இடையில கர்ணனை அவரால் கொல்ல முடியாம போகுது அர்ஜுனனால. எனவே இதனை பார்த்த தர்மர் அவனை கேலி பேசுகிறான், இப்போ வில்வத்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நேரத்தில் தர்மரை கொல்ல முடியவில்லை, ஏனென்றால் அவன் அவனுடைய சகோதரன். எனவே தன்னுடைய அண்ணனை சகோதரனை கொல்ல முடியாததால் அவன் தன்னை தானே தற்கொலை செய்து கொள்ள போகிறான். அப்பொழுது கடவுள் அங்க ஒருத்தர் பேசுகிறார், நீ ஏன் உன்னை தற்கொலை செய்து கொள்ள போகிறாய் என்று கேட்ட உடனே அவன் இந்த கதையை சொல்றான், தன்னுடைய சபதத்தை. யார் ஒருவர் என் வில்வித்தையை குறைத்து பேசுகிறார்களோ ஒன்று அவர்களை கொல்ல வேண்டும், இல்லை என்றால் நானே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். எனவே நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று அவன் தற்கொலை செய்து கொள்ள போகிறான். மறுபடியும் நிப்பாட்டி கேட்பாரு, உன் வில் வித்தையை பற்றி கூறு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய வில் வித்தையை குறித்து இருக்கிறது இல்லாதது தற்பெருமையாக நிறைய காரியங்களை பேசுவான். பேசிட்டு நான் இப்பொழுது சாக போகிறேன் என்று அந்த கத்தியை எடுத்து தற்கொலை செய்து கொள்ள போகிற பொழுது அந்த கடவுள், அந்த இதிகாசத்தில் வரக்கூடிய அந்த கடவுள் அந்த அர்ஜுனனை நிறுத்திவிட்டு சொல்வாராம், நீ ஏற்கனவே தற்கொலை செஞ்சாச்சு. எப்பொழுதெல்லாம் நான் என்னை குறித்து வீண் பெருமை பேசுகிறேனோ, தற்பெருமை பேசுகிறேனோ, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். ஆக தற்கொலை செய்து கொள்வதுக்கு சமம் இந்த தற்பெருமையான பேச்சு, தற்பெருமையான செயல். இப்போ விவிலியம் என்ன சொல்கிறது? இந்த தற்பெருமை பேசுகிறவர்களை குறித்து விவிலியம் சொல்லக்கூடிய விஷயங்கள். பைபிள் கொஞ்சம் பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க, எடுத்துக்கொள்வோம். விவிலியம் இந்த தற்பெருமை பேசுகிறவர்களை குறித்து என்ன சொல்கிறது? லூக்கா நற்செய்தி 9:23 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா நற்செய்தி 9:23. இந்த தற்பெருமையினால் வரக்கூடிய தீமைகள் என்னென்ன? முதல் தீமையாக நான் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தி சொல்கிறது, யார் ஒருவர், யாராவது வாசிங்க, வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். லூக்கா நற்செய்தி 9:23. பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும்
தன்னலம் துறந்து. இந்த முதல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார்களோ அவர்கள் தன்னலம் துறக்க வேண்டும். தன்னலம் என்றால் தான் என்கிற அகங்காரத்தை, அதுதான் தற்பெருமை பேசக்கூடிய இந்த விஷயத்தை அவர்கள் துறக்காவிட்டால், இழக்காவிட்டால் நிச்சயமாக இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது என்று விவிலியம் சொல்லும். என்றால் யாரெல்லாம் இங்கு தற்பெருமை பேசுகிறீர்களோ நீங்கள் முதல் விஷயம் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது. ஆனால் நாம எல்லோருமே சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் இயேசுவினுடைய சீடர்கள். ஆனால் விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது. மற்றொருவர் லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய ஒரு பகுதி லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். நமக்கு இந்த கதை தெரியும். அதை தான் இன்னைக்கு நற்செய்தியாக வாசித்தார்கள். என்றால் ஒருவன் தற்பெருமை பேசுகிறான், ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறான். இயேசு மிக அழகாக சொல்கிறார், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன்தான் எனக்கு ஏற்புடையவன். அப்படி என்றால் இரண்டாவது சாபம் இல்லை என்றால் இரண்டாவது தீமை என்பது, யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் கடவுளுக்கு உகந்தவர் அல்ல. நாம எல்லாரும் கடவுளுக்கு உகந்தவராக மாறுவதற்காகத்தான் பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது, யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் கடவுளுக்கு உரியவராக இருக்க முடியாது. பழமொழி நீதிமொழிகள் ஆகமும் 16:18, நீதிமொழிகள் ஆகமும் 16:18 இதனை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நீதிமொழிகள் ஆகமும் 16:18. 16:18 அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. விவிலியம் மிக தெளிவாக பேசுகிறது, அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. ஆக மூன்றாவது விஷயம் என்னவென்றால், தற்பெருமை மனிதனுடைய வாழ்வை அழித்துவிடும். யாரெல்லாம் தற்பெருமை பேசுகிறார்களோ அவர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பது விவிலியம் சொல்லக்கூடிய விஷயம். மறுபடியும் அதே நீதிமொழிகள் ஆகமும் 11:2 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் ஆகமும் 11:2 இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். அதே வசனம் சொல்கிறது, இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. ஆக யாரெல்லாம் இருமாப்போடு இல்லை என்றால் தற்பெருமை பேசுகிறார்களோ அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். மறுபடியும் கடவுளை இந்த தற்பெருமை மறக்க செய்யும். யாராவது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:3 எடுத்துக்கொள்வோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:3. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:3. இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் நான் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவர் அவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும். ஆக இந்த வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவருக்குள்ள என்ன ஓடும் என்றால், நான் இது எனக்குரியது, இது என்னால வந்தது என்று தன்னை மட்டுமே அவர் மையப்படுத்துவார். என்றால் தற்பெருமை பேசுகிறவர் கடவுளை மறந்து விடுகிறார். எனவேதான் பவுலடிகளார் எழுதுகிறார், உங்களுக்குரியது உங்களுக்குரியது அல்ல, அது கடவுளிடமிருந்து வந்தது, அது கடவுளுடைய ஆசீர்வாதம். என்றால் தற்பெருமை பேசுகிறவர் கடவுளை விட்டு அவர் தூரே போகிறார். ஐந்தாவது விஷயம், மரியாவினுடைய பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாவினுடைய பாடல் பழைய ஏற்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த பாடல்ல சொல்லப்படுகிறது, செருக்குற்றோரை ஆண்டவர் சிதறடிப்பார். என்றால் யாரெல்லாம் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் மரியாவிற்கும் எதிரானவர். நான் முதல்ல சொன்னேன், யாரெல்லாம் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் கடவுளுடைய சீடராக முடியாது. யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் கடவுளுக்கு எதிரானவர்.
யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவருடைய வாழ்க்கை அழிந்து போகும். யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் கடவுளை மறக்கிறார். யார் ஒருவர் தற்பெருமை பேசுகிறாரோ அவர் மரியாவிற்கும் எதிரானவர். கடைசியாக நீதிமொழிகளாகமும் 13:10 எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளாகமும் 13:10. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு போர் அடிக்கும், ஆனாலும் விவிலியம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகளாகமும் 13:10 எடுத்து வாசிங்க. மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான். மூடன் தன் இருமாப்பினாலே சண்டை மூட்டுவான் என்றால் இந்த விவிலிய வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், யார் ஒருவருக்கு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சண்டையை மூட்டுகிறார். அது மட்டுமல்ல, இது பல பாவங்களுக்கு வழிவகுக்கும். நான் எழுதி வைத்திருக்கிறேன் ஒரு சில பாவங்கள். யார் ஒருவர் தற்பெருமையோடு இருக்கிறாரோ அவர் பொறாமை கொள்வார். யார் ஒருவர் தற்பெருமை கொள்கிறாரோ அவரிடம் அடுத்தவரை குறித்த கசப்புணர்வு இருக்கும். யார் ஒருவர் தற்பெருமை கொள்வாரோ அவருக்குள் பழி வாங்குகிற எண்ணம் இருக்கும். யார் ஒருவர் தற்பெருமை கொள்கிறாரோ அவர் சிறிது காலத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வார். சோ ஆக 7 தீமைகள் இந்த தற்பெருமையினால் நமக்கு வருகிறது. இந்த தற்பெருமை இவ்வளவு பிரசங்கம் வச்சாலும், இல்ல ஃபாதர் நான் சீன் தான் போடுவேன், நான் என்னை குறித்து பெருமையாக தான் பேசுவேன் அப்படின்னா, உங்களுக்கும் விவிலிய வசனம் இருக்கிறது. லேவியர் ஆகமம் 26:19. இவ்வளவு சொல்லியும் இல்லை நீங்க உங்க பாட்டில் புலம்பிட்டு போவீங்க, எங்களுக்கு இதுதான் முக்கியம், தற்பெருமை பேசுறது தான் முக்கியம் அப்படின்னா, லேவியருக்கு எழுதிய லேவியர் ஆகமம் 26:19 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இவையெல்லாம் இந்த மறையுரையை கேட்ட பிறகும் நாங்கள் நிச்சயமாக இதனை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை இது. உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருகச் செய்வேன். ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், உங்களுடைய முரட்டு பெருமையை, அந்த வார்த்தை அதனாலதான் சொன்னேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பெருமை பேசாதீங்க, தற்பெருமை என்பது கடவுளுக்கு எதிரானது, தற்பெருமை என்பது உங்களை கடவுளிடம் பிரித்து விடும், தற்பெருமை என்பது கிறிஸ்துவத்திற்கு எதிரானது, தற்பெருமை பல பாவங்களுக்கு வழிவகுக்கும் என்று விவிலியம் இவ்வளவு சொன்னாலும் அதனையும் கேட்காம இந்த பூசையை விட்டுட்டு வெளியே போனதுக்கு அப்புறமோ நாளைக்கோ நீங்க தற்பெருமையோடு பேசுவீங்க அப்படின்னா, தற்பெருமையோடு வாழ்வீங்க அப்படின்னா, அதற்குத்தான் இந்த விவிலிய வசனம் சொல்கிறது, முரட்டு பெருமை பேசுவோர். முரட்டு பெருமை, இந்த முரட்டு பெருமை பேசுவோரை ஆண்டவர் அழித்து விடுவார். மறுபடியும் என்ன செய்வார் என்றால், எசேக்கியேல் இறைவாக்கினர் 7வது அதிகாரம் 10-11 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 7வது அதிகாரம் 10-11. இதோ அந்த நாள் வந்துவிட்டது, கேடு காலம் நெருங்கிவிட்டது, அநீதி துளிர்த்து விட்டது, செருக்கு அரும்பி விட்டது. அவர் எழுதுகிறார், என செருக்கு அரும்பி விட்டது, வன்முறை கொடுமையின் கோலாக வளர்ந்துள்ளது. அவர்களோ அவர்களது செழிப்போ அவர்களது செல்வமோ எதுவும் தப்ப முடியாது. நீங்க பல நேரங்கள்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம்னு அழைவீங்களா, அந்த வாக்குத்தத்தம் தான் இது. என்ன வாக்குத்தத்தம்? தற்பெருமையோடு இருப்பீர்கள் என்றார் ஆண்டவர் உங்களை அழித்து விடுவார். தற்பெருமையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய செல்வம் உங்களிடம் நிலைக்காது. எனவே இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்வது போல, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன்தான் உயர்த்தப்படுவான். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.